ஹாய் சன்ரைஸ் பார்க்க போகலாமா? ஸோ இப்படிதான் என்னோட சண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் 5 o'clockலாம் நாங்கள் பிஜிலேருந்து ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம். ஒரே தூக்க கலக்கம்தான். பட் என்ன பண்ணுறது, காலையிலேயே நாம் போய் பார்த்தா தானே சன்ரைஸ் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ உள்ளே போகும்போதே ஒரு மாதிரி சில் ப்ரீஸாக இருந்தது. இது இல்லாமல் இந்த ஹவாய் தீமில் வந்து நிறைய ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க. நாங்கள் இன்னும் எக்ஸைட் ஆகிட்டோம். ஸோ உள்ள நுழையும் போதே ஒரே ஜாலியாக பீச் கிட்ட போயிட்டோம். பீச் கிட்ட போகும்போதும் சரி சன்ரைஸ் வருவான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ அவன் எங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டான். ஸோ எங்களுக்கும் பொறுமைக்கு ஒரு இறை இருக்குடா அப்படின்ற மாதிரி நாங்கள் போயிட்டு பீச்சில் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்போ வருவியோ வாடா. பட் நாங்கள் வந்ததுக்கு ஒர்த்தா இருந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தா இருந்துச்சு. பட் இருந்தாலும் வீக் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா வீக்கெண்டில் வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ வீக் டேஸ்னால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா வந்துட்டேன்ல அப்படின்னு வந்துட்டான். ஸோ ஒரே ஜாலியாக சன்ரைஸ் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஸோ அப்படி இந்த ஹவாய் தீம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க ஃபன்னியாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இருக்குது, பார்ட் 2 இருக்குது மெரினா பீச் போனது. ஸோ கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.